வெல்கம் டு ஃபேமிலி ஃபியூஷன் டிவி. இன்னைக்கு என் மாமியாரோட ரெசிபியான ஆப்பமும் கார சட்னி ப்ளஸ் தேங்காய் சட்னி தான் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கார சட்னி செய்ய தேவை 1 கப் அளவு சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்து வச்சுக்கணும். கூடவே ஒரு 7-8 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 4-5 பல் பூண்டை உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளியை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடை சட்டியில் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் வரமிளகாவை சேர்த்து கொஞ்சம் வதங்கினதும் அது கூடவே நம்ம உரிச்சு வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம உரிச்சு வச்சிருந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். கூடவே தக்காளியும் கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்குறதுக்கு இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது கூட நம்ம பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. இது எல்லாமே ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கணும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. கார சட்னி ரெடி. தேங்காய் சட்னி செய்ய 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமா கருவேப்பிலை, இது கூட ஒரு 3 சில்லு தேங்காய் சில்லு, ஒரு கையளவு பொரிகல்ல சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு இதை அரைச்சி எடுத்தீங்கன்னா தேங்காய் சட்னி ரெடி ஆயிடும். அடுத்து ஆப்பச்சட்டியில 1.5 கரண்டி அளவு மாவை ஊற்றி நல்லா இந்த மாதிரி சுத்தி விட்டீங்கன்னா நடுவுல நல்லா பஞ்சு மாதிரியும் சுத்தி ஓரங்கள்ல மொறுமொறுனும் நமக்கு ஆப்பம் கிடைக்கும். அவ்வளவுதான். இப்ப ஆப்பமும் கார சட்னியும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.